என்ன குழந்தைங்களா, தூங்க போகிறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்குறீங்களா? முயல் ஆமை கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான கதை. ஒரு நாள் ஆமை அப்படியே ஊர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அது மேலே ஒரு வண்டி ஏறி அதுக்கு அடிபட்டுருது. அதை ஒரு முயல் காப்பாற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு சிகிச்சை அளித்து அதுக்கு உணவளித்து அதை குணப்படுத்துது. அதற்கப்புறமா அதை கொண்டு போய் காட்டில் விடலாம் அதோட வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பருந்து அதை விடாமல் விரட்டுது. அப்போ அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது தவறி அந்த முயலும் ஆமையும் தண்ணியில் விழுந்துருது. அப்போ தண்ணிக்குள்ளே போனதும் முயலால் மூச்சு விட முடியல, அது அடியில் போய் விழுந்துருது. அப்போது அதை ஒரு பெரிய ஆமை வெளியில் எடுத்து விட்டு அதோட உயிரை காப்பாற்றுது. இப்போது இது சந்தோஷமாக அதோட வீட்டுக்கு போய் அதோட குட்டிகளோடு இருக்குது. முயலும் ஆமையும் ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு முயல் தூங்கி ஆமை ஜெயித்த கதை தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த கதையில் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் ஆமைக்கு முயல் உதவி செய்யுது, அதே போல் முயலுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது ஆமை உதவி செய்யுது. இப்படி தான் நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பயனை தரும். நன்றி.